முதல்ல நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கான வேலையை தேடு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? அக்னி சிறகுகள் மூவி ஏன் இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அக்னி சிறகுகள் படத்துல விஜய் ஆண்டனி, அருண் விஜய் ஆகிய 2 பேருமே போட்டி போட்டுட்டு நடிச்சிருக்காங்க. மிகவும் பிரம்மாண்டமான ஒரு படமாக அந்த படத்தின் இயக்குனரான நவீன் உருவாக்கி இருக்கிறார். அப்படி இருந்தும் அந்த படம் இன்னி வரைக்கும் வெளியாகலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சில பொருளாதார சிக்கல்கள் தான். ரிக்ஷாக்காரன் படத்துல எம்ஜிஆர் மஞ்சுளா ஜோடியா நடிக்க அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆர்.எம். வீரப்பன் தான் காரணமானு திருநெல்வேலியில இருந்து சசிகுமார் கேட்டிருக்காங்க. ரிக்ஷாக்காரன் படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கிய போது கதாநாயகி இல்லாம தான் அந்த படத்துடைய படப்பிடிப்பை துவங்கினார் ஆர்.எம். வீரப்பன். அப்ப அந்த படத்தை இயக்கியவர் ஏ. காசிலிங்கம். ஏறக்குறைய 1 வருடத்துக்கு பின்னால மீண்டும் அந்த படத்துடைய படப்பிடிப்பை ஆரம்பித்த போது முதல்ல என்னென்ன காட்சிகள் எல்லாம் படமாக்கினாரோ அதையெல்லாம் அப்படியே தூக்கி எறிந்து விட்டு புதிதாக படமாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார் ஆர்.எம். வீரப்பன். அப்ப அந்த படத்துடைய இயக்குனரையும் மாற்றினார். மலையாள பட இயக்குனரான எம். கிருஷ்ணன் அந்த படத்துடைய இயக்குனராக ஒப்பந்தம் செய்த ஆர்.எம். வீரப்பன் அந்த படத்துல ஜெயலலிதா மட்டும் கதாநாயகா நடிக்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்தார். அவர் ஒரு முடிவு எடுத்தார்னா அதுலேருந்து அவ்வளவு எளிதிலே மாற மாட்டார் அப்படின்றதுனால எம்ஜிஆரும் அவருடைய முடிவுக்கு வேறு வழி இல்லாமல் ஒப்புதல் தந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மஞ்சுளா அந்த படத்திலே கதாநாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்திலே மாத சம்பளத்தில் நடன பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த நடிகை தான் மஞ்சுளா. இயக்குனர்கள் பாரதி ராஜா, மகேந்திரனுக்கு நீட்சியாக இப்போ எந்த இயக்குனர்களை நீங்க மதிப்பிடுவீங்கன்னு சிங்கப்பூர்ல இருந்து பாலாஜி என்ற தம்பி கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுடைய நீட்சியாக வெற்றிமாறனை தாராளமாக சொல்லலாம். பாரதி ராஜாவுடைய படைப்புகள் எப்படி வித்தியாசமான படைப்புகளாகவும் அதே நேரத்தில் மிகப்பெரிய வசூல் சித்திரங்களாகவும் அமைந்ததோ அது மாதிரி தான் இன்றைக்கு வெற்றிமாறன் திரைப்படங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். விமர்சன ரீதியாக அவருடைய படங்கள் பாராட்டுக்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி வசூல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பெறுகின்றன. மகேந்திரனுடைய நீட்சியாக தியாகராஜன் குமாரராஜாவை சொல்லலாம். டிஆரின் பட்டறையிலிருந்து ஏன் இயக்குனர்கள் உருவாகலன்னு ஆண்டிப்பட்டியில இருந்து கோபி கேட்டிருக்காங்க. டிஆரினுடைய பட்டறையிலிருந்து பல இயக்குனர்கள் உருவாகி வெளியில வரல அப்படின்றது உண்மைதான். அதுக்கு காரணம் இருக்கிறது. எல்லா இயக்குனர்களும் வசன காகிதங்களை கையிலே வைத்துக்கொண்டு அதுக்கு பின்னால அதற்கான ஷாட்டுகளை பிரிப்பார்கள். ஆனால் டிஆர் ஒரு திரைப்படத்தை உருவாக்குகின்ற முறையே வேற. முதல்ல ஷாட் என்ன அப்படின்றத முடிவு பண்ணுவார். அதுக்கு பின்னால் அந்த ஷாட்டில் யார் யார் எந்தெந்த வசனத்தை பேசினா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு அந்த வசனத்தை சொல்லி கொடுப்பார். முதல்லையே வசனங்கள் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்கின்ற பழக்கம் டிஆருக்கு கிடையாது. அதே மாதிரி சில ஷாட்டுகளை பின்னணி இசையை மனதில் வைத்துக் கொண்டும் அவர் எடுப்பது வழக்கம். இப்படி ஒரு படமாக்குன்ற முறையை முதல்ல புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவர்கிட்டேருந்து எப்படி இதை கற்றுக்கிட்டு ஒருத்தர் வெளியிலே இயக்குனராக வெளியே வர முடியும்? அதன் காரணமாகத்தான் என்னிடமிருந்து பல இயக்குனர் உருவாகவில்லை அப்படின்னு டிஆரே ஒரு முறை சொல்லியிருக்கிறார். நடிகை லட்சுமி ஏன் தமிழ் படங்கள்ல சமீப காலமா அதிகமா நடிக்கலன்னு தூத்துக்குடியில இருந்து பரமசிவம் கேட்டிருக்காங்க. பல வருஷமாகவே வேற்றுமொழி படங்களை தான் அதிகமாக லட்சுமி நடிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு. இங்க தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான திரைப்படங்கள் கதாநாயகனை சுற்றியே அமைக்கப்படணும் அப்படின்னு தான் அந்த படத்தினுடைய கதாநாயகர் விரும்புகிறார்கள். ஆனால் வேறு மொழிகளில் அப்படிப்பட்ட நிலை இல்லை. தமிழில் நல்ல வாய்ப்புகள் அமையாதனால தான் நான் வேற்றுமொழியை நாடி போகிறேன் அப்படின்னு லட்சுமியே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமால தற்போது இருக்கக்கூடிய சுணக்கத்திற்கு என்ன காரணம், இல்ல யார் காரணம் அப்படின்னு மதுரையில இருந்து முரளி கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே இப்போது சுணக்கம் ஏற்பட்டிருப்பதாக எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க அப்படின்றதே எனக்கு தெரியல. சார், நீங்க நல்லவரா கெட்டவரான்னு வேலூர்ல இருந்து ஹேமா கேட்டிருக்காங்க. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவர்களுக்கும் நல்லவன். முள்ளும் மலரும், காளி மாதிரியான தரமான படங்கள்ல இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு நாகப்பட்டினம்ல இருந்து சண்முக சுந்தரம் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே உங்களுடைய கேள்விக்கு ஒத்த கேள்விக்கு டூரிங் டாக்ஸில் பலமுறை நான் பதில் சொல்லியிருக்கேன். இப்போது ரஜினிகாந்துடைய படங்களுக்கு இருக்கின்ற வியாபார சூழ்நிலையை மனதிலே வைத்துக் கொண்டு பார்க்கும்போது முள்ளும் மலரும், காளி போன்ற கதாபாத்திரங்களை ரஜினிகாந்த் நடிப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். சின்ன கவுண்டர், தேவர் மகன், மரவன், பெரிய கவுண்டர் பொண்ணு, இந்த மாதிரிலாம் படங்களுக்கு பேரு வச்ச போலாம் ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம மக்கள் ஒன்னாதான் வந்து படங்களை பார்த்துட்டு போனாங்க. ஆனா இப்போ இயக்குனர் என்ன ஜாதி அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் படம் பார்க்கவே வராங்க. இது சரியான? குவைத்ல இருந்து அமர்தீஸ்வரன் கேட்டிருக்காங்க. இயக்குனர் என்ன ஜாதி அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் பல பேர் படம் பார்க்க வராங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. உதாரணத்துக்கு என்னையே நீங்கள் எடுத்துக்கங்களேன். இப்போதுள்ள இயக்குநர்கள் யார் என்ன ஜாதி அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அது மாதிரி தான் என்னுடைய நண்பர்களும். அப்படி இருக்க உங்களுடைய குற்றச்சாட்டிலே உண்மை இருப்பதாக எனக்கு தெரியல.
இந்தியன் 2 படத்தோட பார்ட் 1 and 2 போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சுதா? அந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு மலேசியால இருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஜூலை 12ஆம் தேதி அந்த படம் நிச்சயமாக வெளியாகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியன் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த படத்தை வெளியிட்டு விட வேண்டும் அப்படின்றது தான் படக்குழுவினுடைய எண்ணமாக இருக்கிறது. முதல் பாகத்திற்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள், இரண்டாம் பாகத்திற்கு இசையமைக்காத இரண்டாம் பாகம் எல்லாமே தோல்வி படங்களா தான் அமைஞ்சிருக்கு. ஆனா ஜிகர்தண்டா 1, 2 படங்கள் ரெண்டுக்குமே சந்தோஷ் நாராயண் தான் இசையமைச்சாரு. அந்த படங்கள் ரெண்டுமே மாபெரும் வெற்றி. இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு மதுரையில இருந்து தர்மராஜா கேட்டிருக்காங்க. உங்க கேள்வி மூலம் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. ஆனா எனக்கு இது போன்ற சென்டிமெண்ட்ல 1% கூட நம்பிக்கை இல்லை. சார், பார்த்திபன் ரொம்ப வசதியா இருக்காரான்னு மேட்டூர்ல இருந்து பிரவீனா கேட்டிருக்காங்க. பார்த்திபன் வசதியாக தான் இருக்காரு. ஆனால் அவருடைய அறிவுக்கும் திறமைக்கும் அவர் இருக்க வேண்டிய அளவுக்கு வசதியாக இருக்காரான்னா இல்லை. எம்ஜிஆர் சிவகுமார் எப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாருன்னு சென்னையில இருந்து பாரகவி கேட்டிருக்காங்க. 1966ஆம் ஆண்டு வாயினி ஸ்டுடியோவிலே காவல்காரன் படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போதுதான் முதலாக எம்ஜிஆரை சந்திக்கிறார் சிவகுமார். அன்றைக்கு சிவகுமார் ஒரு புதுமுகம், ஆனால் எம்ஜிஆர் புகழ்வாய்ந்த ஒரு உச்ச நட்சத்திரம். அப்படி இருந்த போதும் சிவகுமாருக்கு ஒரு நாற்காலியை கொண்டு வர சொல்லி அவர் அந்த நாற்காலியில் அமர்ந்ததுக்கு பின்னால் தான் அமர்ந்தாராம் எம்ஜிஆர். அப்படி முதல் சந்திப்பிலேயே சிவகுமாருடைய மனதை கொள்ளை கொண்டவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். சார், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்ட் 2ல கபின் கதாநாயகனா நடிக்கிறாரான்னு பாண்டிச்சேரியில இருந்து ஆறுமுகம் கேட்டிருக்காங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்ட் 2 எடுக்கணுன்ற எண்ணம் அந்த படத்தினுடைய இயக்குனரான பொன்ராமுக்கு இருக்கிறது. ஆனால் அதில் கவினை நடிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ஒரு புதுமுகம் அந்த கதாபாத்திரத்தை நடித்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இன்று வரையிலே பொன்ராமுடைய எண்ணம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்ட் 2ல கவினை இயக்கலையே தவிர கவினை வைத்து தனியாக வேறு ஒரு படத்தை இயக்குகின்ற திட்டத்திலே இருக்கிறார் பொன்ராம். ஒரு டைரக்டரா பொம்மை படத்தோட தோல்வியால தான் எஸ்ஜே சூர்யாவோட கில்லர் படம் தள்ளி போதான்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. கில்லர் படத்தினுடைய படப்பிடிப்பு தள்ளி போவதற்கு முக்கியமான காரணம் தொடர்ந்து பல படங்களில் எஸ்ஜே சூர்யா நடித்து கொண்டிருப்பது தான். இன்னைக்கு தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் மோஸ்ட் வாண்டட் ஆக்டராக இருப்பவர் எஸ்ஜே சூர்யா அப்படின்றது உங்களுக்கு தெரியாதுதான் என்ன? சார், சிவகுமாருக்கும் கமல்ஹாசனுக்கும் நடுவில் இருக்கிற நட்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு நாகப்பட்டினம்ல இருந்து பால் பாண்டியன் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் சிவகுமார். மகாநதி படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியிலே கமல்ஹாசனின் நடிப்பை பார்த்து பிரமித்த சிவகுமார் உடனடியாக கமல்ஹாசனை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அவருடைய வீட்டுக்கு போனார். கமல்ஹாசனை சந்தித்தவுடன் தன் கண்களிலிருந்து வழிந்தோடிய கண்ணீரை சிவகுமாரால் கட்டுப்படுத்த முடியல. அதே நிலைதான் கமல்ஹாசனுக்கும். இருவரும் கட்டி பிடித்து கொண்டனர். என்னடா படம் பண்ணியிருக்க, கொன்னுட்டடா என்று கண்ணீர் மல்க கமல்ஹாசனை பாராட்டி விட்டுத்தான் அன்றைக்கு வீடு திரும்பினார் சிவகுமார். தன்னுடைய அசாத்தியமான படைப்புகள் மூலம் தமிழ் சினிமாவை அடுத்த களத்துக்கு எடுத்து சென்றவர் கமல்ஹாசன். அவருடைய புகழ் என்றைக்கும் இந்த தமிழ் சினிமாவிலே நிலைத்து நிற்கும் என்கிறார் சிவகுமார். நான் சிகப்பு மனிதன் படத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்தை வச்சு ஏன் எந்த படத்தையும் எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கலன்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. நான் சிகப்பு மனிதன் மிகப்பெரிய வெற்றி படம். அப்படி இருந்தும் எஸ்.ஏ. சந்திரசேகரும் ரஜினிகாந்தும் தொடர்ந்து படங்களில் இணைந்து பணியாற்றவில்லை என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் சரியாக அமையாதது தான். கிராமத்து இளைஞன் வேடனுக்கு ரொம்ப பொருத்தமான நடிகர் பாண்டியனா ராமராஜனான்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. கிராமத்து இளைஞன் வேடத்துக்கு ராமராஜனோட பாண்டியன் தான் பொருத்தமா இருப்பாரு. ஆனாலும் ராமராஜன் கிராமத்து இளைஞன் வேடங்களிலே மிகப்பெரிய வெற்றியை குவித்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் ரசிகர்கள் மனதிலே ராமராஜன் பிடித்திருந்த இடம். ஒரு பெரிய இயர் கேப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற சீக்வல் மூவிஸ் அண்ட் இசையமைப்பாளர்கள் சேஞ்ச் ஆகுறது, இது ரெண்டுமே பெரும்பாலும் தோல்வியா தான் அமைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு திங்ஸ்மே இந்தியன் 2 படத்துக்கு இருக்கு. லைக்காவுமே பெருசா ப்ரமோஷன்ஸ் பண்றது இல்ல. இந்தியன் 2 படத்தோட சாங்ஸ்மே பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. இவ்வளோ திங்ஸை ஓவர் கம் பண்ணி சங்கர் அண்ட் கமல் இந்த படத்தை ஹிட் ஆக்குறதுக்காக என்ன செய்வாங்க? இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக ஆக்குவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் சங்கரும் கமல்ஹாசனும் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். திரைப்படத்தினுடைய வெற்றியில் விளம்பரத்துக்கு பங்குண்டு அப்படின்னாலும் ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றியை முழுமையாக அந்த படத்தினுடைய விளம்பரமே தீர்மானிக்காது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அடுத்து இன்று ஒரு தகவல். சினிமாவில் முக்கியமான இடத்துல இருக்கின்ற நடிகர்கள் என்ன மாதிரியான சாப்பாட்டை சாப்பிடுவாங்க, தண்ணி அடிப்பாங்களா மாட்டாங்களா, சிகரெட் பிடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி எப்போதுமே ரசிகர்கள் மனதிலே இருந்து கொண்டே இருக்கும். இது போன்ற கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ள வேண்டி ஒரு நிருபர் சூர்யா கிட்ட நேரடியாகவே கேட்டார், நீங்கள் புகை பிடிப்பீங்களா மாட்டீங்களா?
திரைப்படங்களில் மட்டும் புகைப்பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது திரைப்படங்கள்லேயும் நான் புகைப்பிடிக்கிறது இல்லைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பேரழகன் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு சம்பவம் என்று அந்த நிருபருக்கு பதில் சொன்ன சூர்யா, அந்த படத்தில் நான் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த காட்சிக்காக எல்லோரும் தயாராகி கொண்டிருந்த போது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான எம் சரவண, சூர்யா உங்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோ இருக்குது, நீங்கள் சிகரெட் பிடிச்சிங்கன்னா அவங்களும் ஸ்டைலாக அந்த சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிப்பாங்க, அதனால் இந்த சிகரெட் பிடிக்கின்ற காட்சி இந்த படத்திலேயே தவிர்த்தால் என்ன அப்படின்னு சூர்யா கிட்ட கேட்டார். அவர் சொன்ன யோசனை ரொம்ப நல்லா இருந்ததுனால அந்த படத்திலே அந்த காட்சியை உடனடியாக வெட்ட சொன்னார் சூர்யா. அந்த படத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நீக்க சொன்னது மட்டும் இல்லாமல் இனிமே எந்த படத்திலும் நான் சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சிகள் அமையாத மாதிரி பார்த்து கொள்கிறேன் என்று ஏவிஎம் சரவணனிடமும் ஒரு உறுதிமொழியை கொடுத்தார் சூர்யா. இன்று வரை அவர் அதை கடைபிடித்து கொண்டிருக்கிறதுனால தான் அவருடைய திரைப்படங்களிலே அவர் சிகரெட் பிடிப்பது போன்ற காட்சிகள் கூட இடம்பெறுவதில்லை. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.